உங்க எல்லாருக்குமே அவன் நல்லவங்கிற அபிப்பிராயம் இல்லையா? ஆமா சார். உங்கள யாராவது ஒருத்தர் சொந்த பொறுப்புல அவனை வெளியில அனுப்ப முடியுமா? வெளியன்னா லாக்அப்ல போட்டாமலையா சார்? ஜெயிலுக்கு வெளியில சார். நீங்க என்ன சார் சொல்றீங்க? இதுக்கு நீங்க ஒப்புக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். காரணம் உங்களுக்கு இன்னும் சர்வீஸ் இருக்கு. அதனால கைதி மாணிக்கத்தை என் சொந்த பொறுப்புல வெளியில அனுப்ப முடிவு செய்திருக்கிறேன். இதுக்கு ஆட்சேபனை நிச்சயம் உண்டு சார். உட்கார்ந்து பேசுவோம். மன்னிக்கணும் சார். ஜெயில இருக்கிற கைதி ஒருத்தன் வெளியில போறதுனால ஏற்படுற பாதிப்பு சூப்பரண்டுக்கு மாத்திரம் இல்ல, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அந்த பாதிப்பு உண்டு சார். ஒன்னும் ஏற்படாது. சாயங்காலம் போயிட்டு பொழுது விடுறதுக்குள்ள வந்துடும். அதுக்கு நாம் பொறுப்பு சரி சார். பட் சட்டம் இடம் கொடுக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனா அதுக்கு இப்ப நேரம் இல்லை. அவங்க அம்மா சாக கிடக்கிறதாக நானே லெட்டர் படிச்சு பார்த்தேன். அரசாங்கத்துக்கு அனுமதி பெற்று அவனை வெளியே அனுப்புறதுக்குள்ள அவங்க அம்மா உயிர் இருக்குமோ இருக்காரோ தெரியும். அதனால நானே என் சொந்த பொறுப்புல அவனை வெளியே அனுப்புறதா முடிவு செய்துட்டேன். இதுக்கு நீங்க ஒத்துழைக்க முடியுமான்னு தான் கேட்கிறேன் சார். எனக்கு பயமா இருக்கு சார். நாளைக்கு மிஸ்டர் ராமன் நாயர் புது சூப்பரண்டா பதவி ஏற்றுக்க போறார். அதுக்குள்ள அவன் வந்துருவான். அவனை என் சொந்த பொறுப்புல வெளியில அனுப்புறதா முடிவு பண்ணிட்டேன் சார். ஒருவேளை அவன் திரும்பி வரலைன்னா தயவு செய்து இப்படிப்பட்ட கேள்வி யாரும் என்கிட்ட கேட்காது. எல்லாருக்கும் சம்பந்தம் தான். இன்னைக்கு சாயங்காலம் எல்லாரையும் லாக்கப்பில் அடைச்சிட்டு மாணிக்கத்தை மட்டும் வீட்டுக்கு அழைச்சிட்டோங்க. சரி சார். மாணிக்கம், நாளையில இருந்து நாம சாமந்தியை பார்க்கவே முடியாது. விடிய காலம் 5 மணிக்கெல்லாம் அவரை தூக்கல போட்டுருவாங்க. மாணிக்கம் சார், சாக கிடக்கிற நிலைமையில கூட அம்மாவை பார்க்க முடியலன்னு வருத்தமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். அம்மாவை பார்க்கணும்னு தோணுதா? ஜெயிலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் எப்படி சார் முடியும்? முடிகிறது இருக்கட்டும், பார்க்கணுமா? நீங்க இருந்து புறப்பட்டு கிராமத்துக்கு போய் உங்க அம்மாவை பார்த்தோம். சொல்றேன். ஆமா, உன்னை என் சொந்த பொறுப்புல அனுப்ப போறேன். புறப்பட்டு போய் உங்க அம்மாவை பார்த்துட்டு விடியற்குள்ள வந்துடும். 6 மணிக்கு தான். உங்க அம்மா என்ன அவஸ்தையில் இருக்கும்? போட்டு சரி, உன் ட்ரெஸ் அப்படி ஓரமா வச்சிரு. விடிய காலம் 5 மணிக்கு நீ வரும்போது நான் தூங்கிட்டு இருப்பேன். அந்த ட்ரெஸ்ஸை கழட்டி வச்சுட்டு உன் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஜெயிலுக்குள்ள போயிடும். சரிதானே? சரி சார். இதுல 25 ரூபா பணம் இருக்கு, எடுத்துக்கோ. பணம் வேண்டாங்க, இந்த உதவியே போதும். அம்மாவுக்கு செலவுக்கு ஏதாவது கொடுத்து வரணும். அம்மாவுக்கு ஒண்ணும் ஏற்படாது, தைரியமா போயிட்டு. வந்து உங்க அம்மாவையும் உன்னையும் பார்க்க போறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். இனிமே இந்த உலகத்துல நம்ம குடும்பமே கிடையாதுமா. நம்ம குடும்பத்தை பூண்டோட அறுத்து விட்டானுவம்மா, பூண்டோட அறுத்து விட்டானுவே. ஐயோ அப்பா, ஏ ஐயா, பக்கத்தரையில் இருக்கிற ஐயா மாருங்களே, யாராவது கொஞ்ச நேரம் பேசுங்கப்பா, கொஞ்ச நேரம்.
இல்லாட்டி யாராவது ஒரு பாட்டு பாடுங்கப்பா. யாராவது சாமி மேல பாட்டு பாடுங்கடா. தூக்கு போற சாமுண்டிக்கு நல்ல கதி கிடைக்கட்டும். ஏன் சைது பாயி, நீதான் ஒரு பாட்டு பாட. நான் முசல்மான் சாமுண்டி, உங்க சாமி பாட்டு எனக்கு தெரியாதே. அடையேண்டா பாவிகளா, இங்க வந்து கூட சாதி மதம்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு எல்லா சாதியும் ஒண்ணுதான். பாடுப்பா பாடு. பாடுது பாடுங்க. மாணிக்கத்தோட அம்மா நிலைமை என்னாச்சு ஒண்ணு கவலையா இருக்கு. புள்ளைய பார்த்த சந்தோஷத்துல எழுந்து உட்கார்ந்துக்க மாட்டாளா? ஆமா, அன்னைக்கு மாணிக்கத்தோட அம்மா சீம்பால் குணம்தானே, அதை அவனுக்கு கொடுக்க கூடாது, சட்ட விரோதம் சொன்னீங்களே. இன்னைக்கு நீங்க அவனை வெளியே அனுப்புனது மட்டும் சரியான காரியமா? சரியான காரியம் தான். இட்ஸ் மேட்டர் ஆஃப் டைம். அதாவது நேரத்தை பொறுத்தது. எந்த சட்டமும் தர்மத்துக்கு புறம்பானதில்லை. நான் செய்தது மனித தர்மம். எல்லாம் சரிதான். நான் சும்மா பேச்சுக்கு கேக்குறேன். நாளைக்கு விடியறதுக்குள்ள மாணிக்கம் வரலன்னா? அளவோ இத்தனை வருஷம் ஆகி உனக்கு புரியலையே. இந்த கைதிகளை தடுத்து நிறுத்துறதுக்கு 4 சுவர் போதுமா? அப்படி அவங்க தப்பி ஓட நினைச்சா நாங்க வெளியில வேலைக்கு அனுப்புற போதே போயிடலாமே. அப்படி போறதில்ல, போக முடியாது. போயிட்டா திரும்பி இங்கதான் வரணும். அது புரியுதுல்ல? நீங்க சொல்றதுல எனக்கு புரியுது. இருந்தாலும் விடிஞ்சு மாணிக்கத்தை பார்த்தாதான் என் மனசுக்கு நிம்மதி. அவன் கரெக்டா காலையில 5 மணிக்கு இங்க வந்து நிக்க போற பாரு. அம்மா, நான் வந்திருக்கேன். சூப்பரண்ட் ஐயா தான் பேசுறாரு. நீ ரொம்ப உடம்புக்கு முடியாம இருக்கன்னு கோவிலா எடுத்து கருதாசி பார்த்து போய் பார்த்துட்டு வான்னு அவரு தான் அனுப்பி வச்சேன். பணம் கூட 25 ரூபா கொடுத்துருக்காருமா. நமக்கு எதுக்குடா பணம்? தெய்வம் மாதிரி அந்த ஐயா அன்பு ஒன்னே போதும். அவர் இருக்கிற திசையை நோக்கி ஏமா இப்ப யார் உன்னை கவனிச்சுக்கிறாங்க? நம்ம கோகிலா தான் கவனிச்சுக்கிறோம். மாணிக்கம், உன்னை பிரிஞ்ச வருத்தத்தினால நான் கூட அவன் மேல கோபப்பட்டேன். நீ ஜெயிலிருந்து வந்தது அவங்க அப்பா காலி மேல விழுந்தாவது உங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னு நான் கண்ணு கண்டுகிட்டு இருக்கிறேன்ப்பா. அம்மா, நான் விடியதுக்குள்ள திரும்பி போய் சேரணும். இப்பவே மணி 12க்கு மேல இருக்கும். திரும்பி போகணுமா? நான் விடுதலையாய் வந்துட்டேன்னு நினைக்கிறியா? அம்மாவை போய் பார்த்துட்டு வான்னு சூப்பரண்டையே ஆரம்பிச்சாரு. விடிய காலம் 5 மணிக்குள்ள நான் திரும்பி போய் சேரணும். மாணிக்கம், ஏன் சாப்பிட்டியாப்பா? கோகிலா சாப்பாடு கொண்டு வந்து வச்சிருக்கேன். என் கையால குடிக்கிறேன். எனக்கு போதுமா, நீ சாப்பிடு. உன்னை பார்த்ததும் எனக்கு உடம்பு சரியா போச்சுடா. நான் இப்பவே எழுந்து நடப்பேன். நீ சிரமப்படாதம்மா.
ஐயா போலாங்களா? சாமுண்டி, இந்த ஜெயிலேயே என் நிர்வாகத்தின் கடைசி நாள். இந்த கடைசி நாளையில இப்படி ஒரு துயரமான காரியத்தை செய்ய வேண்டியிருக்கு. வருத்தமா இருக்கு. ஐயா, உங்க நிர்வாகத்தின் கடைசி நாளே என்னுடைய கடைசி நாளாவும் இருக்கேன்னு நினைச்சு நான் எவ்வளவு பெருமைப்படுறேன் தெரியுங்களா? ரொம்ப பெருமைப்படுறேன். வருத்தப்படாது. அப்பா, ஐயா என்ன கொஞ்சம் பாருங்களே. ஐயா அந்த லைட்டை கொஞ்சம் போடுங்க. ஐயா நான் போறேன். ஐயா நான் போறேன். எல்லாரும் நல்லபடியா நடந்துகிட்டு சீக்கிரமா வெளியே போய் குஞ்சாதி புலிகளோட சுகமா இருக்கு. ஐயா சுகமா இருக்கு. நான் போறேன். ஏன் அழுகுறீங்க? நான் தூக்கு மேடைக்கு போறேன். என் சிவகாமி கிட்ட போறேன். சிவகாமி ஐயா போறேன். ஐயா